ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு கிர்னி பழ ஜூஸ் எப்படி போட போகிறோன்றத இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிர்னி பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். இந்த கிர்னி பழத்தில் 60% வந்து நீர் சத்து இருக்கிறனால நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆக்குது. ப்ளஸ் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸையும் இது போக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது. ஸோ நம்ம இதய துடிப்பை சீராக்குது, மூளைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் அனுப்பி மூளை சோர்வு இல்லாமல் பார்த்துக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ் நிறையா இருக்கிறனால லங் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுது, புற்றுநோய் செல்களையும் அறவே ஒழிச்சிருது. இப்படிப்பட்ட கிர்னி பழத்தை நம்ம இந்த கோடை காலத்தில் வாங்கி அருந்தலாம். சரி வாங்க, எப்படி நம்ம இதை ஜூஸ் போட போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம மஸ்க் மெலன் வாங்கினோம் அப்படின்னா எது கரெக்டான மஸ்க் மெலன்னு எப்படி சூஸ் பண்ணுவோன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 2 மஸ்க் மெலன் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் டிஞ்ச் இருக்கும். ஸோ வந்து எல்லோயிஷ் டிஞ்சோட இருக்கிறது தான் பழுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த காம்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவாக இருக்கும், நல்லா பழுத்திருச்சு அப்படின்னா. ஆனால் காயாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். ப்ளஸ் நீங்கள் நல்லா மோந்தும் பார்த்துக்கோங்க, ஸ்மெல் நல்லா இருக்கா, எந்த மஸ்க் மெலனில் நல்லா ஸ்மெல் வருது அப்படின்றத வச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன், பழுத்தது எப்படி இருக்குது, பழுக்காதது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் வந்து நல்ல பழுத்த மஸ்க் மெலன். நீங்கள் வந்து உடனே ஜூஸ் போட்டுடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலாக இருக்குது இதோட கலர். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இல்லை நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டான மஸ்க் மெலனை சூஸ் பண்ணிக்கலாம். மஸ்க் மெலன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வெறும் நாட்டு சர்க்கரை சிரப் தான் சேர்க்க போகிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோன்னா அதை ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரை சிரப் சேர்த்தோன்னா ரெடி ஆகிடும். இதை வந்து ஏன் சிரப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது தூசு இல்லை கல் இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகி போயிடும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு மஸ்க் மெலன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஸ்க் மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. செயற்கையான பானத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான ஜூஸை பருகி நம்மளோட உடம்பையும் குளிர்ச்சிப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.